நம் வாழ்க்கையில் நட்பும் கருணையும் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லும் ஒரு கதையை இன்று பார்ப்போம். ஒரு சிறு கிராமத்தில் இருந்த ஒரு பெரிய மாமரம் அதன் அருகே விளையாடிய சிறுவனை மிகவும் நேசித்தது. அந்த சிறுவன் தினமும் மரத்தின் மீது ஏறி அதன் கனிகளை உண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தான். ஆண்டுகள் ஓடியது. சிறுவன் வளர்ந்துவிட அவன் மரத்தோடு விளையாடுவதை நிறுத்திவிட்டான். ஒரு நாள் சிறுவன் மரத்திடம் சென்று, "எனக்கு பணம் வேண்டும்" என்றான். "எனது மாம்பழங்களை எடுத்துக்கொள், விற்று பணம் சம்பாதி" என்று மரம் சொன்னது. சிறுவன் மாம்பழங்களை எடுத்துக்கொண்டு சென்றான். சில ஆண்டுகள் கழித்து அவன் திரும்பி வந்தான். "எனக்கு வீடு கட்ட வேண்டும்" என்றான். மரம் தனது கிளைகளை கொடுத்தது. ஆண்டுகள் மீண்டும் ஓட அவன் திரும்பி வந்தான். "நான் படகில் செல்ல மரக்கட்டை வேண்டும்" என்றான். மரம் தனது தண்டுகளை கொடுத்தது. வயதான பிறகு அவன் மரத்தின் அடியில் அமர விரும்பி மரத்திடம் வந்தான். "நான் உன்னை பிரிந்துவிட மாட்டேன்" என்று மரம் சொன்னது. மரங்கள் நம் தந்தை, தாய் போன்றவைகள். அவைகள் எப்போதும் நமக்கு நன்மை தர விரும்புகிறன. அதனால் மரங்களை வளர்ப்போம், அவைகளை காப்போம். தயவு செய்து லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதையை கேட்டதற்கு நன்றி.